5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீன். And those watching me, என்னை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் பேங்க் பேலன்ஸ் அவங்க வந்து பார்த்தா தான் தெரியும் அது ஜீரோல இருக்கு. I want you to sow your seed. உங்களுடைய விதைகளை விதைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. மீனதான் வணக்கம். ஒரு அழகான பாடலை நம்ம இது பண்ணோம் பார்த்தோம். எவ்வளவு அருமையான பாடல் பாருங்க. அதாவது இயேசு கிறிஸ்து செய்த மிகப்பெரிய அற்புதங்கள் என்ன அப்படின்னா 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 புருஷர்களை போஷித்தார் அப்படின்னு மத்திய எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரங்களை வாசித்தோம் அப்படின்னு சொன்னோம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா எனக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. ஒரு ஆண்டவர் அவர் 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். அந்த இடத்துல எங்கே ஆகிலும் விதையை விதையுங்கள், காணிக்கை தசம பாகம் கேட்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல. எல்லாரும் கூடி வருகையில என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களிடத்துல என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன் ஒரு சிறு பிள்ளைகிட்ட இருக்கு. அதை வாங்கி என்ன பண்ணாரு? வானத்துக்கும் பூமிக்குமா ஆண்டவரே ஸ்தோத்திரித்து எல்லாரையும் உட்கார வச்சு போஷிக்கிறார். ஆனால் இந்த காலத்துல பேங்க் பேலன்ஸ் அவங்க வந்து பார்த்தா தான் தெரியும் அது ஜீரோல இருக்கு. இருக்கிற ஜிபே ஆர் போன்பே நம்பரை பயன்படுத்துங்க. இந்த ஜிபே நம்பர்களை விதைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. And sow that seed joyfully. மகிழ்ச்சி. ஜீசஸ் கால்ஸ் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் 5000 கோடி சொத்தும் இருக்கு. அதே போல காருண்யா இன்ஸ்டிடியூட் 700 இதெல்லாம் வச்சிருக்காங்க. சோ அவங்க என்ன மாதிரியான கான்செப்ட்ல என்ன மாதிரி பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கிளிப்பிங்க பார்த்துட்டு வந்துருங்க. பேங்க் பேலன்ஸ் அவங்க வந்து பார்த்தா தான் தெரியும் அது ஜீரோல இருக்கு. வீட்டிலிருந்து 5 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை சொல்லியிருக்கு. அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுகிறேன், அவருடைய அடிப்பாதத்தினுடைய சத்துவ வல்லமையை, அவருடைய கிருபையை, அவருடைய சத்துவ கிரியைகளை நான் பறைசாற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் 5000 கோடிக்கு மேற்பட்ட சொத்து மதிப்பு, 150 கோடி ரூபாய் வெளிநாட்டில் முதலீடு, இப்படி கணக்கு காட்டப்படாத பல பணங்கள் கையகப்படுத்தப்பட்டது. பாருங்க, ஒரு ஆண்டவர் 5000க்கு மேல போஷிட்டாரு. அந்த ஆண்டவரை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊழியர்களுக்கு 5 லட்சம் பேர் போஷிக்க வேண்டியிருக்கு. அவங்க ஆடம்பரமாக வாழ்வதற்கும் அவர்கள் சுகபோகமாக அவருடைய துணைவியார் பிள்ளைகளோடும் வழியாக வாழ்வதற்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவ ஒரு பொருட்டாக, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு பணம் ஈட்டுகிற முதலீடாக அந்த பெயரை, அற்புதமுள்ள பெயரை பயன்படுத்துறாங்க. அப்போ இதுல யோசித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஒண்ணு, இயேசு செய்த அற்புதம் சின்ன விஷயம்தான். 5 அப்பம் 2 மீன் 5000 பேரை போஷிக்க முடியாது. மனுஷ கிரியை இல்ல, மனுஷ சிந்தனை இல்ல. 5 அப்பம் 2 மீனை வச்சு போஷிக்க முடியாது. மீதி 12 கூட எடுக்க முடியாது. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எடுத்தாரு. அவருடைய அளவில்லாத கிருபையும் அவருடைய சத்துவ வல்லமையும் அப்படி கிரியை செய்துட்டு, அப்ப என்னை விசுவாசிக்கிறவன் எண்ணிலும் அதிகமான கிரியைகளை நடப்பிப்பான். இயேசு கிறிஸ்துவானவருடைய அற்புதங்களை சொல்லி மாளாது. இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா உலகமே இது பண்ணக்கூடாதபடிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு பேப்பர்கள் தேவைப்படும். அந்த அளவுக்கு 3 ஆண்டுல அவருடைய அபரிதமான வல்லமைகள் விளங்க பண்ணுச்சு. அந்த வல்லமையை நான் 9 வரங்களையும் பெற்ற நான் அல்லது பல ஊழியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகட்டும் பகுமானம் வரும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கத்திரிக்காய் மாதிரி, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா புடலங்காய் மாதிரி ஒரு மாதிரி பிசுறு அடிச்ச மாதிரி இருப்பான் பேசு. அதுக்கப்புறம் மறுபடி ஊழியத்துல கொஞ்சம் கரகண்டவனா அப்படியாக இப்படியாக ஏக்கரபா 9 வரங்கள் செயல்படுது. ஆனா 9 வரங்கள்ல 1 வரங்கள் மட்டும்தான் செயல்படுது. 8 வரங்களை காணும்பா இந்த ஊழியர்கள்ட்ட. ஒரு அற்புதமும் கிடையாது. ஆனால் விதையுங்கள், தசம்பாகம் கொடுங்கள், அப்படி கொடுங்கள், இப்படி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பணத்தை ஈட்டுகளா இருப்பாங்க. சரி, நான் விசிட்டு வரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாதிரி வருவான், சாடசப்பட்ட மாதிரி வருவான். ஆரம்ப கால ஊழியங்கள்ல அப்படியே வந்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே இது பண்ணிட்டு எப்படா ஏமாத்தலாம்னு யோசனை பண்ணிட்டு அப்புறம் மறுபடி 2-3 விஷயத்த கத்துவான். எப்படியாக இருக்கிறதானே அப்படிங்கிறத கத்துக்கொண்டு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலை ஊன்றதுக்கு நம்ம எப்படி ஃபேமஸ் ஆனோம்னா இவரை பார்க்கலாம் அப்படிங்கிறத முதல்ல அப்படி ஒரு என்ன சொல்றோம், ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இயேசுவின் பெயரால ரொம்ப உண்மை உத்தமமாக ஊழியம் செய்கிறோம், நாங்கள் இப்படியாக கஷ்டப்படுகிறோம், நஷ்டப்படுகிறோம், ஊழியருக்கு தாங்குங்கள், ஊழியருக்கு கொடுப்பது கர்த்தருக்கு கொடுப்பதாக, தசம்பாகத்தை வஞ்சிக்கிறீங்க, எதுனாலே வஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை போட்டு அதனூடாக இயேசுவின் பெயரால என்ன பண்ணாங்க, சம்பாத்தியம் பண்ணாங்க. அப்போ ஒரு இயேசு 5000 பேர்களை போஷித்தாரு. அந்த இயேசுவை பின்பற்றுகிறவங்கிற ஊழியர்கள், பாஸ்டர்கள், இவர்களை போஷிக்கிறதுக்கு 5000 பேர் தேவைப்படுது. சரியா? இதே ஜீசஸ் கால்ஸ் நிறுவனமாக இருக்கட்டும், அவங்கள போஷிக்கிறதுக்கு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட விசுவாசிகள் தேவையாக இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஆடம்பரமாக ஒவ்வொரு இடங்களையும் சொத்து மதிப்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா
இந்த காருண்யா இன்ஸ்டியூட் பின்னாடி பேக்ரவுண்ட்ல போற காருண்யா இன்ஸ்டியூட் இருக்கு. இது கிட்டத்தட்ட 700 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. அதுக்கு இடையில யானைகள் போகக்கூடிய தடங்கள்ல அவங்க ஆக்கிரமிப்பு செய்துட்டாங்கன்னு சொல்லி கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நிலுவையில் இருக்கு. சோ 700 ஏக்கர் நிலப்பரப்பு கோயம்புத்தூர்ல இருக்கு. அது பெரிய ஸ்மார்ட் சிட்டில இருக்குன்னு சொன்னா அதனுடைய அப்ராக்சிமேட் சொத்து மதிப்பு, அதனுடைய விலை என்ன, நெட்வொர்த் என்னன்னா 700 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல அதனுடைய மதிப்பு. அது போக அதனுடைய கட்டடங்கள் மற்றும் அந்த காருண்யா இன்ஸ்டிடியூட்ல இருக்கக்கூடிய அத்தனை டூல்களும் அத்தனை டெக்னிக்கலான சில காரியங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டோம் அப்படின்னா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு அதனுடைய மதிப்பு இருக்கும். அது போக நாள் ஒன்றுக்கு, மாதம் ஒன்றுக்கு, வருடம் ஒன்றுக்கு வருமானத்தை ஈட்டு தருகிற ஒரு நிறுவனமாக அந்த காருண்யா இன்ஸ்டிடியூட் இதாகுது. அதே போல பல நகரங்கள்ல பல மாவட்டங்கள்ல செப கோபுரங்கள், பிரமாண்டமான ஜீசஸ் கால்ஸனுடைய சொந்த இடங்கள்ல சொந்த இடத்தை வாங்கி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்குறதுன்னா அவங்க வீட்டுல வாங்குறது இல்ல, ஏழைகள்ட்ட இருந்து வாங்கி ஒவ்வொரு நகரங்கள்லயும் ஒவ்வொரு முக்கியமான ஃபேமஸான நகரங்கள்ல ஜீசஸ் கால்ஸ் அப்படிங்கிற இதை ஸ்தாபித்து தினந்தோறும் சாயங்காலமான 6 மணிக்கான ஒரு இதை ப்ரேயர் பண்ண வேண்டியது, அதன் ஊடாக ஒரு ஆபீஸை திறந்து காணிக்கைகளை வாங்குறாங்க. குடும்ப ஆசீர்வாத திட்டம் இப்படின்னு ஒவ்வொரு திட்டங்களையா அறிவித்து பணம் வாங்குவதை வழக்கமா வச்சிருக்காங்க. சரி, உள்நாடுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாடு, அமெரிக்கா மற்றும் பல நாடுகள்ல அவர்களுடைய காரியங்கள் இருக்கின்றன. ஜீசஸ் கால்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ட்ரஸ்ட், சீசா அப்படின்னு அருட்சேவை பண்ணக்கூடிய அதை வைத்தும் பல காரியங்கள் பொருள் ஈட்டுகிறவர்களாக பயணிக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் இவர்களுடைய கிரியைகளுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஒரு இயேசு 5000 பேரை போஷித்தாரு. 5000 புருஷர்கள் தான், அடிஷனலா பிள்ளைகள் இருக்கு, அடிஷனலா அவருடைய 5000 பேர்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அதை கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னா 10,000க்கு மேல தாண்டோம். மிச்சத்தை எடுத்தாரு. 5 அப்போ 2 மீன், 12 கூட நிரம்ப எடுக்கிறார். அப்போ அப்படிப்பட்டவர்களுடைய இதை பாத்தீங்களா? அப்போ 5000 பேரை போஷித்தாரு. இவர்களை போஷிக்க 5000 பேர் தேவைப்படுது. பாருங்க, ஊழியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல வரும்போது ரொம்ப தாகத்தோடு கண்ணீரோடு காத்திருந்தோம் பிரியமானவர்களே, 20 நாள் உபவாசம் இருந்தோம், அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு ஒரு கிளி சோசிய வேலையை பார்த்து விட்டு, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஜிபே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினாலே கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கடைசியா கதை விடுவாங்க. புரியுங்களா? சொந்தமாக உழைக்க தெரியாதவர்கள், சொந்தமாக எதையும் செய்ய திராணியற்றவர்கள், வீட்டை விட்டு தாண்டி வெளியே போகாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்படிப்பட்ட காரியங்களை, மாய்மால காரியங்களை கிரியைகளாக வாழ்வியல்ல நடத்திட்டாங்க. புரியுங்களா? அப்ப ஏமாளிகள் இருக்கும் வரை, இயேசுவின் பெயரால் ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்னு தெரியாத ஏமாளிகள் இருக்கும் வரை, இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களும், இயேசுவை அல்லாதவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடை பின்பற்றாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஒரு வியாபார பொருளாக, ஒரு மாய வலை, இயேசுவை ஒரு மாய வலைக்குள் வைத்திருக்கிறார்கள். இயேசுவினுடைய காரியங்களை பொருளீட்டுகிறதாக வைத்திருக்கிறாங்க. எங்கேயாவது நான் கேட்கிறேன், அந்த இடத்துல தசம்பாகம் 5000 பேர்களும் தசம்பாக காணிகளை கொடுத்து விட்டு போருங்கள். நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் இருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அந்த காலகட்டத்துல எல்லா விதமான வியாதிகளையும் சுத்தமாக்கினார், எல்லா காரியங்களையும் முன்னேற வச்சாரு. அந்த இடத்துல தசம்பாகம் கொடுங்கள், காணிக்கை கொடுங்கள், ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லவே இல்லை. அப்ப பாருங்க, இவங்க சொல்றது வேற. நோஞ்சட்ட மாதிரி வருவாங்க, சூற மாதிரி வருவான். சூறப்பய அப்படின்னா அதாவது ஒன்னுத்துக்கும் ஆகாத சூறப்பயல்களா வருவாங்க. நொஞ்சட்ட மாதிரி வருவான். இப்ப என்ன பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, பலர் சொல்லுவான், என்னடா டெஸ்டன்ஸும் சரி கிடையாது, எல்லாம் பூரா சாடத்தப்பட்ட மாதிரி இருக்கான். இப்படி ஆரம்பத்துல வர மாதிரி இப்படிதான் வருவாங்க, இப்படி தோட்டத்தோடு வருவாங்க. நான் தோட்டம் மாற போறது இல்லை. அதான் என்னுடைய முகங்கள் மாறும், பல விதத்துல மாறும். பல கெட்டப்புல என்னுடைய இந்த முகம் இப்படி இருக்கும், நாளைக்கு பார்த்தா வேற மாதிரியா இருக்கும், மேக் இட் அப் டிஃபரெண்டா இருக்கும். சரி, அப்படி அவர்களுடைய காரியங்கள் முதல்ல நோஞ்சட்ட மாதிரி வருவான். அதுக்கு அடுத்த பாட்டா பல காரியங்கள்ல, பல விஷயங்கள்ல இது பண்ணுவாங்க, வைப்பாங்க. சரி, அதிகமா பேசிவிட்டேன்னு நினைக்கிறேன். 5 அப்பத்தை கொண்டு 5000 புருஷர்களுக்கு மேல உதவி செய்த ஆண்டவரை பின்பற்றுகிற இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? உங்கள்கிட்ட நான் கேள்வி எழுப்புறேன். ஆண்டவர் செய்த கிரியைக்கும் இவர்கள் செய்த கிரியைகளுக்கும் வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறாங்க? நாம் அப்படி இருக்கக்கூடாது. சரியா? சரி, இந்த பாடலை பாடிருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 32 லட்சம் பார்வையாளர்கள் இது ஆயிருக்காங்க. 32 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 1,60,000 ரூபாய் அல்லது 2 லட்சத்தி சில்பா வந்திருக்கலாம் அந்த பாடல் மூலமாக. எத்தனை பேருக்கு இது பண்ணாங்க? 5000 பேரை போஷிச்சிருக்காரு. பட் இந்த சகோதரி என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு ஒரு கேள்வியை வச்சுட்டு வேற ஒரு பதிவு. வணக்கம்.